சன் டிவி நிறுவனர் கலாநிதி மாறன் சார்கிட்ட ஒரு வேண்டுகோளுங்க. சார், உங்கள் சன் லைவ் டிவியில் ஆதித்யா குருஜின்னு ஒரு கிரிமினல் வேலை செஞ்சிட்ருக்காருங்க. இவர் உங்கள் டிவியில் ராசி பலன் தான் சொல்கிறாரு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது ஏற்கனவே இருக்கிறத சொல்கிறாருங்க. ஆனால் அவர் தனியாக குருஜி டிவின்னு ஒன்று வச்சுக்கிட்டுங்க, இந்த சன் டிவி புகழ் வெளிச்சத்தில் இருக்கும் போதே தான் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஜோதிடத்தில் எதிர்மறையாக இருக்கிற கருத்துக்களை, அதாவது குடும்பத்தை சேர்த்தி வைக்கவும் அமைதியாக வாழவும் தான் ஜோதிடத்தை முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இவர் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கும் வருமானம் பார்க்கறதுக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. இவர் பாருங்கள், இவர் போடுற தலைப்புகளை கொஞ்சம் பாருங்கள். திருமணத்துக்கு முன் கற்பை இழப்பவர் யார்? திருமணத்துக்கு முன் காமம். திருமணத்துக்கு முன் நடத்தை கெட்டவர் யார்? இந்த மாதிரி நிறைய தலைப்புகளை இவர் பாடு வீடியோ போட்டுகிட்டே இருக்காருங்க. ஒரு விவாகரத்துக்கு ஏஜெண்ட் மாதிரி இவர் செயல்பட்டு இருக்காரு இவரோட வருமானத்துக்காக. தன்னோட குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா, இவரோட மாமனார் ஒரு ஆணவ கொலை பண்ணியிருக்காருங்க. தன்னோட முதல் மகள் 3 பொண்ணுங்க அந்த மாமனாருக்கு. அதில் மகன் லவ் மேரேஜ் பண்ணனால அந்த பொண்ணை ஆணவ கொலை பண்ணியிருக்காரு. அது எப்படி எரிச்சு கொண்டிருக்காருங்க. அது அவர் பெருமையாக நிறைய இடத்துல அவரே சொல்லுவார். ஒரு கோவம் வந்துச்சு, ஒரு எதிராளி மிரட்டணும் அப்படின்னா இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவார். என் பிள்ளைய எரிச்சு கொன்ன மாதிரி உங்களையும் கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாருங்க. இதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஏன்னா பொது வெளியில் தான் எல்லாத்துக்கு முன்னாடி தான் சொன்னாருங்க. சரிங்களா? இதுக்கு இவர் பரிகாரம் எப்படி பண்ணிக்கிறார் தெரியுங்களா? இவர் இந்த ஆதித்ய குருஜி தான் 2வது மருமகன். இவர் என்ன பரிகாரம் பண்ணியிருக்காருங்களா, 2 மாற்றுத்திறனாளிகளை அடுத்து என் மாமனாருக்கு இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கும் பையனுக்குங்க 2 மாற்றுத்திறனாளி கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாள்லேயே அடித்து துரத்தி இருந்துங்க. ஏன்னா இவங்க கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனாதான் அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையுமாமா. இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கையோ, இது என்ன நம்பிக்கைன்னு எனக்கு தெரியலிங்க. பகுத்தறிவை உலகத்துக்கு சொல்லி கொடுத்த திராவிட முற்போக்கு கழகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அவங்களோட ஆட்சியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் இவர் அந்த கழகத்தோட சார்பு டிவியிலே இவர் இது மாதிரி நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக்கிட்டு தன்னோட யூடியூப் சேனலில் இது மாதிரி தலைப்புகளை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. இது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிறோம். இப்போ விவாகரத்து வழக்கே நிறையா வந்துகிட்டே இருக்குது. நம்ம சன் நியூஸ்லேயே நம்ம அடிக்கடி பார்க்குறோம். இது மாதிரி விவரங்கள் அடிக்கடி வருது. அதுலேயே விவாகரத்து கேஸ் நிறைய பெருகிடுச்சு, நிறைய பெண்டிங்கில் இருக்குது, கல்யாணம் இப்போ சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் நம்ம கேட்டிருக்குறோங்க. இப்போ இவர் இது மாதிரி ஒரு தலைப்பில் போட்டுட்ருக்கும் போது இது எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையும் அழிக்கும்? சொந்த குடும்பத்திலே 4 பேர்த்தோட வாழ்க்கையை அழிச்சிட்டாருங்க. கல்யாணம் பண்ணால் 2ஆம் கல்யாணம் தான் பண்ணணுமாம்மா. அப்படி நிர்பந்திக்கிறாங்க. இப்போ என் மனைவி பையனை கடத்தி வச்சுக்கிட்டேன், நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சவுக்கு சங்கர் ஒரு குறிப்பிட்ட ஜனங்க மேலே அவதூறு தெளிச்சாருன்னு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் ஒட்டுமொத்த தமிழர்கள், இந்தியர்கள், ஜோதிடத்தை நம்புகிறவங்க எல்லாத்து மேலேயும் அவதூறு தெளிச்சிக்கிறாருங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு கட்டம் கட்டிட்டு ஜோதிடத்தில் இந்த நேரத்தில் இந்த டைமில் இந்த நாளில் பிறந்தவங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா, இது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர்த்தோட குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. இப்போ திருமணம் பொருத்தம் பார்க்காம இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதே இல்லைங்க. பார்க்கும்போது பொண்ணோட ஜாதகம் சரியில்லைன்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ இவர் என்ன காரணம் அப்படின்னு தெளிவாக கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி சொன்னால் எப்படி இருக்குங்க? யாரோட பையனோ பொண்ணோ இருக்கட்டும், இதெல்லாம் நியாயமாங்க? கற்பை இழந்தவர் அப்படின்னு ஒரு கட்டம் கட்டிட்டாங்கன்னா கற்பை இழந்தவரா சொல்லுங்கள்? ஒரு பிறந்த நேரம் யாருக்குமே தெரியாது. எந்த மக்களுக்கும் பிறந்த நேரம் யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு பிறந்த நேரத்தை வச்சுக்கிட்டு எப்படி வேணால் பட்டம் கட்டுனா இது என்னங்க அர்த்தம்? இப்போ திருமணத்துக்கு மேலே கற்பை இழந்தவர்னு இப்போ ஜோசியர் சொல்லிட்டாங்கன்னா சமுதாயத்தில் அதுக்கு வேற பேர் சொல்லுவாங்க. எங்களுக்கு வாழ்க்கையே அழிஞ்சு போயிருங்க. இதுக்கு மேலே நாங்கள் எப்படி வாழ்கிறது? நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணுவோம், ஜோசிக்காரங்க என்னென்னவோ சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையை இழந்துட்டு நாங்கள் இருப்போம். அப்புறம் போய் கேஸ் போட்டாலோ யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். நாங்கள் போய் கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போனால் பெண் என்ன சொல்லுதோ அதான், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற இப்போ வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு தான் இப்படி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கணுமாங்க. ஒரு சராசரியான மனுஷனுக்கு என்ன சார் பெரிய ஆசை இருக்க போகுது? நான் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும், இதுதான் சார் அவனோட ஆசை. அவனுக்கு என்ன கோடி கோடியாக பணமும் பதவி அதிகாரம் இதெல்லாமா சார் கேட்குறான்? குடும்பத்தோடு வாழணும், அதை கூட வாழ முடியல இந்த ஜோசியர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய தவறுங்க. தயவு செய்து இவரை சட்டத்துக்கு முன் நிறுத்துங்க.
இது லட்சக்கணக்கான குடும்பம் பயனடையுங்க. உங்களை பூமி உள்ள வரையும் உங்களை வாழ்த்துவாங்க, உங்கள் குடும்பத்தை வாழ்த்துவாங்க. தயவு செய்து இந்த ஜோதிடர் மேலே நடவடிக்கை எடுங்க. நீங்கள் நினச்சா 5 நிமிஷத்தில் இவரை பற்றி எல்லா டீட்டெயிலும் எடுத்துடலாங்க. ஒரு இன்டர்வியூ வைங்க, தயவு செய்து ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க. இவரோட குடும்ப பின்னணி என்னன்னு பாருங்க. ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் இவர் நுழையிறாரு. இவர் குடும்பத்தில் நுழையிறது இப்போ ஒன்றும் தப்பே இல்லை. அதில் என்னன்னு கேட்டு பாருங்க, விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் சார். தயவு செய்து இவரை தடை பண்ணுங்க சார்.